இப்போ இளைஞர்கள் கிட்ட விஜயோட அலை அதிகமா அடிக்குது. அத உதயநிதி புயலால் தடுக்க முடியுமா? உங்க கேள்வியிலேயே அதுக்கான பதில் இருக்கு. அலை வந்து அடிச்சு கொண்டே தான் இருக்கும். புயல் வந்து மையம் கொண்டு தாக்குச்சுன்னா அதோட வீரியம் விளைவுகளும் மிகப்பெரிய தாக்கத்தை வந்து சமூகத்துல உருவாக்கும். விஜய் வந்து ஒரு சினிமா நட்சத்திரங்க. எந்த ஒரு சினிமா நட்சத்திரத்திற்கும் அது வந்து ஹீரோவா தான் இருக்கணும் அவசியம் இல்லை. ஹீரோயின் துணை நடிகரா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு நகைச்சுவை நடிகரோ, இல்ல பாடகரோ, இசையமைப்பாளரோ, அந்த சினிமா துறைக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாலும் எப்பயுமே இருக்கும். பாகவதர் காலத்துல இருந்து இப்ப இருக்க தனுஷ் வரைக்கும் அடுத்து எக்ஸ் போய்கிட்டே தான் இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு ரசிகர் கூட இருந்துகிட்டே இருக்கும். வாழ்க்கை முறைக்கு வந்து யார் வந்து உதவி செஞ்சா, தமிழ்நாட்டை யார் உயர்த்தி காட்டுனா, என்ன திட்டங்கள்லாம் மக்களுக்கு வந்து பயன் கொடுத்திருக்கு, நம்ம அதனால என்ன பயன் பெற்றிருக்கோம் அப்படின்னு யதார்த்த வாழ்க்கைக்குள்ள வரும்போது அது எல்லாமே அந்த மாயை, சினிமா மாயையோ ரசிகை மாயையோ மாற்றம் காணும். 2026 தேர்தல் இது 2 வித சித்தாந்தங்களுக்கு எதிரான ஒரு தேர்தலாக நம்ம பார்க்கிறோம். மக்களை அடிமைப்படுத்தும் கற்கால யுக்திகளை கொண்டும் சனாதன வழிகளை கொண்டும் பல முகமூடிகளை போட்டுக்கொண்டும் பாசிசம் வந்து தமிழகத்தில் வேறு விட்ட பல முயற்சிகளை செய்து வருகிறது. சவால்கள் முதல்ல ஒரு சிறுபான்மையில இருந்து நான் ஒரு பெண் கவுன்சிலரா வந்ததே பெரிய சவாலோட தான் நான் வந்தேன். ஆனா களத்துல இருக்கும்போது பெண் கவுன்சிலர் தானே அது என்னதான் செஞ்சிடும் அப்படின்னு ஒரு அலட்சிய போக்கு ஆரம்ப நாட்கள்ல நான் எதிர்கொண்டேன். ஒரு பெண்ணா இருந்து நம்ம பாசிச சக்திகளுக்கு எதிராக நம்ம வந்து பதிவுகள் போடும்போது கீழே பாத்தீங்கன்னா பின்னூட்டம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஆபாசமா போடுவாங்க. அது வந்து இவங்கதான் அப்படிங்கறதெல்லாம் இல்ல, நிறைய தற்குறித்தனமான பின்னூட்டங்கள் இருக்கும். இப்ப ஏதோ ஒரு பிரச்சனை எந்த ஒரு ஊர்ல இருந்தா கூட ஒரு கருப்பு சிகப்பு கொடி கட்டின ஒரு வண்டி நம்மள கிராஸ் பண்ணி போனாலும் சரி, அல்லது கருப்பு சிகப்பு ஒரு வேஷ்டி கட்டின கரை வேஷ்டி கட்டின ஒரு சகோதரர் போனாலும் அந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தானா அப்பா நம்மளை காப்பாத்த ஒரு உடல் பிறப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்குள்ளயும், எனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குள்ளயுமே தோணும். ஏன்னா இந்த திமுக கழகங்கிறது ஒரே நூல்ல கட்டப்பட்ட மாலை. அது வந்து அறுந்து போகாம அதை வந்து உயிரோட இருக்கு அப்படின்னா அந்த உடல் பிறப்பு அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணம் தான். தமிழ் காவேரி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திருக்கிறார் மதுரை மாவட்டம் மேலூர் நகராட்சி 16வது வார்டு திமுக கவுன்சிலர், மகளிர் தொண்டரணி அமைப்பாளர் மற்றும் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர், கவிஞர், எழுத்தாளர் திருமதி ஷர்மிளா ஜாகிர் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் மேம், நீங்க திமுகவின் அழுத்தமான விசுவாசியா இருக்கீங்க. உங்களுக்கான அங்கீகாரம் திமுகவுல கிடைக்குதுங்களா? இல்ல, இது வந்து நான் செய்யற பணி திமுகங்கிறது ஒரு அங்கீகாரத்தை நோக்கியோ இல்ல பதவி வாங்கணுமோ அப்படிங்கிற நோக்கத்துல கிடையவே கிடையாது. திமுகனால பலனடைஞ்ச பல குடும்பங்கள்ல என்னோட குடும்பமும் ஒண்ணு. அதன் அடிப்படையில நான் வந்து ஒரு நன்றி கடனா இந்த கட்சி உழைக்கிறேன். அதே நேரத்துல வந்து உழைக்கிறவங்களுக்கு அங்கீகாரம் இருக்கான்னா கண்டிப்பா இருக்கு. அந்தந்த பகுதிகளில உழைக்கிறவங்களை வந்து ஒன்றிய செயலாளரோ, நகர் செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் கண்காணித்து அதை தலைமைக்கு எடுத்து சொல்றாங்க. அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு உழைப்புக்கு ஏத்த மாதிரி அந்த அங்கீகாரம் இந்த கட்சியில இருக்கு. திமுகங்கிறது ஒரு நான் வந்து ஒரு குடும்பமா பாக்குறேன். அந்த குடும்பத்துல வந்து நம்ம வேலை செய்யற கடமைதான் ஒழிய குடும்பத்துல இருந்து நம்ம அங்கீகரிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது. அதே நேரத்துல அங்கீகாரம் கிடைக்குதானா கிடைக்குது. எனக்கும் இருக்கு, எல்லா உழைக்கிறவங்களுக்கும் அது கண்டிப்பா கிடைக்குது. மேம், டாக்டர் கலைஞரை போல் மாண்புமிகு தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஆளுமை மிக்கவரா இருக்காருங்களா? இது ஒரு சிறப்பான கேள்விதான். டாக்டர் கலைஞர் அவர்கள் வந்து ஒரு யுகம், நம்ம தலைவர் இப்ப இருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் அந்த யுகத்தின் தொடர்ச்சியா தான் நம்ம பார்க்கிறோம். அவருடைய செயல்பாடுகள் வேற, இவரோட செயல்பாட்டின் வடிவங்கள் வேற. அவர் வந்து அதிரடியாக செயல்படுத்தக்கூடியவர். இப்ப இருக்கும் முதலமைச்சர் தலைவர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் வந்து அமைதியாக காய்களை நகர்த்துவார். ஆனால் விளைவுகள் அதிரடியாக இருக்கும். அதுல வந்து நம்ம மாற்று கருத்து கிடையவே கிடையாது. பாசிச சித்தாந்தங்களுக்கு எதிர்த்து சரி, அவர் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி பெற்று கொண்டுதான் இருக்கிறது. அதனாலதான் இத்தனை கட்சிகள் வந்து நம்மோட கூட்டணியில இருக்கு. மத்திய அரசாங்கத்துல ஆட்சி அமைக்கிறது யாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டணியை வந்து அவர் கட்டி அமைத்தாரு. அதோட முழு பொறுப்பும் அந்த கிரெடிட்ஸும் வந்து நம்ம முதலமைச்சரை தான் சாரும். அவர் வந்து பதவியேற்றப்ப வந்து கொரோனா காலம் ரொம்ப சவால்கள் நிறைந்த காலம். நிதிச்சுமை வந்து அதிக அளவு இருந்தது. அந்த நிதிச்சுமையிலும் கொரோனாவிலிருந்து மக்களை மீட்டெடுத்ததோட இல்லாம மக்கள் நல திட்டங்களை அடுத்து அவர் செயல்படுத்தி கொண்டே இருக்கிறார். குறிப்பாக பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் நிறைய திட்டங்களை வந்து அவர் செயல்படுத்திக்கிட்டே இருக்காரு. வெளிநாடுகளுக்கு சென்று முதலீடுகளை ஈர்த்து கொண்டு வருவதில் அவர் தனி கவனம் செலுத்தினாரு.
நம்ம இந்த மாதிரி நிறைய திட்டங்களை சொல்லலாம். அதே மாதிரி அவர் வந்து ஒரு ஆளுமை இருந்தவரா அப்படின்னு நீங்க கேட்கறதுக்கு ஒரு சில உதாரணங்களை கூட நான் முன்வைக்கலாம். பேரறிவாளன் விடுதலை அதை நம்ம முன்வைக்கலாம். அதுக்கு 4 பக்கங்களும் அவர் அழுத்தங்களை கொடுத்தார். குடியரசுத் தலைவருக்கு கடிதங்கள் எழுதியதாகட்டும், அல்லது ஆளுநருக்கு வந்து அவர் அழுத்தங்கள் கொடுத்ததாகட்டும், உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அவருக்கு வந்து விடுதலை வாங்கி கொடுத்ததாகட்டும், இந்த மாதிரி எல்லாத்துலயுமே அவரோட ஆளுமை பண்பை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன் இப்ப ஆளுநர் வந்து திமுகவுக்கு எதிராக பொது மேடைகளை பேசுவதும், பாசிச சித்தாந்தங்களை பேசுவதும், மசோதாக்களை கால தாமதப்படுத்துவதும்னு அடுக்கடுக்கா அவர் வந்து மத்திய அரசாங்கத்தின் ஒரு ஊழியர் போலவே செயல்பட்டார். அதெல்லாம் வந்து ஆளுநருக்கு எதிராக மசோதாவை வந்து நம்ம தீர்மானங்கள் இயற்றினாலும் அதையே மற்ற மாநிலங்களில் இயற்றும்படி அவர் வந்து முன்மொழிந்தார். அதுலதான் ஆளுநர் வந்து பயந்துட்டு உடனே நமக்கு வந்து நீங்க பார்த்திருப்பீங்க, ஆன்லைன் ரம்மி சூதாட்டத்துக்கு தடை சட்டத்துக்கு அந்த மசோதாக்கு உடனே ஒப்புதல் கொடுத்ததை நீங்க பார்க்கலாம். அந்த மாதிரி நம் தலைவர் வந்து ஆளுமை மிக்கவர், அதே நேரம் கருணை மிக்கவர், பெண்கள் மீது அதிக அக்கறை கொண்டவர், இளைஞர்கள் நலன் மீது அதிக கவனம் செலுத்தக்கூடியவர். அப்போது இருக்க காலகட்டத்தில் பாசிச சித்தாந்தத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரே தலைவர் நம்மளுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். திமுகவில் பெண்கள் சுதந்திரமாக பாதுகாப்புடன் செயல்பட முடிகிறதா? நிச்சயமா. இது வந்து மத்த கட்சி மாதிரி கிடையாது. மேல்நிலையில இருந்து அடிநிலை வரைக்கும் பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துதான் நம்ம கட்சி வந்து கட்டமைப்பே இருக்கு. அது மட்டும் இல்ல, நம்ம பெரியாருடைய கொள்கைகளை, பெண்ணிய கொள்கைகளை ஏத்துக்கிட்டு அது வழியா அண்ணாவும், அதன் பிறகு கலைஞர் அவர்களும், அதன் பிறகு இப்ப மு.க. ஸ்டாலின் அவர்களும், அவர்களுடைய தொடர்ச்சியாக அக்கா கனிமொழி அவர்களும், உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் அவர்களும் அதை வந்து கொண்டு போய்கிட்டேதான் இருக்காங்களே ஒழிய எந்த இடத்துலயும் அந்த பெண்களுக்கான உமன் எம்பவர்மெண்ட்ங்கிற ஒரு விஷயம் வந்து எந்த இடத்துலயும் அங்க வந்து நிப்பாட்டப்படவே இல்லை, செயல் இலக்க செய்யப்படவே இல்லை. அதை வந்து நான் உறுதியா சொல்ல முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, உமன் எம்பவர்மெண்ட்காக பல திட்டங்களை இந்த அரசாங்கம் தான் கொண்டு வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது கட்சியிலையும் அதை வந்து செயல்படுத்திக்கிட்டே தான் இருக்காங்க. உள்ளாட்சியில வந்து அவங்க கொடுத்த இடஒதுக்கீடு பெண்களுக்கு, அதை வச்சுதான் இப்ப நானே ஒரு கவுன்சிலரா இருக்கேன். அந்த இடஒதுக்கீடு எல்லாம் இல்லை அப்படின்னா இப்ப நாங்களும் அந்த அந்த ஒரு எல்லையை தொற்றுக்கவே முடியாது. அதனால பெண்களுக்கு வந்து அது இருக்கு கண்டிப்பாக. அதே சமயம் பாதுகாப்பாகவும் இருக்கு. எல்லாருமே இப்ப ஏதோ ஒரு பிரச்சனை எந்த ஒரு ஊர்ல இருந்தா கூட ஒரு கருப்பு சிவப்பு கொடி கட்டின ஒரு வண்டி நம்மளுக்கு கிராஸ் பண்ணி போனாலும் சரி, அல்லது கருப்பு சிவப்பு ஒரு வேஷ்டி கட்டின கரை வேஷ்டி கட்டின ஒரு சகோதரர் போனாலும் அந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனையில இருந்தாலும் அப்பா நம்மளை காப்பாத்த ஒரு உடல் பிறப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்குள்ளயும், எனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குள்ளயுமே தோணும். ஏன்னா இந்த திமுக கழகங்கிறது ஒரே நூல்ல கட்டப்பட்ட மாலை. அது வந்து அறுந்து போகாம அதை வந்து உயிரோட இருக்கு அப்படின்னா அது உடல் பிறப்பு அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணம் தான். அது மட்டும் இல்ல, சமூக வலைதளத்துல இப்போ நாங்கெல்லாம் செயலாற்றிக்கிட்டு இருக்கோம். ஒரு பெண்ணா இருந்து நம்ம பாசிச சக்திகளுக்கு எதிராக நம்ம வந்து பதிவுகள் போடும்போது கீழே பாத்தீங்கன்னா பின்னூட்டம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஆபாசமா போடுவாங்க. அது வந்து இவங்கதான் அப்படிங்கறதெல்லாம் இல்ல, நிறைய தற்குறித்தனமான பின்னூட்டங்கள் இருக்கும். அதுக்கு எல்லாமே பதிலடி வந்து நம்ம உடன்பிறப்புகளை நாம் போய் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, கழக உடன்பிறப்புகளே கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து பாதுகாப்பானதா எந்த இடத்துலயும் பெண்களை விட்டு கொடுக்காம பெண்களுக்கு பாதுகாப்பா அவங்களோட முயற்சிகளுக்கு வந்து உறுதுணையா தான் இருக்கு இந்த கட்சியும் சரி, கட்சி நிர்வாகிகளும் சரி உறுதுணையா தான். தற்போது வரை தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் செயல்பாடுகள் எப்படி இருக்குங்க மேம்? எப்படி இருக்கு அப்படின்னா, அண்ணன் திரு உதயநிதி அவர்கள் வந்து அரசியலுக்குள்ள பிரவேசிக்கும் போது அவருக்கு முன்னாடி வந்து எதிர்கட்சிகள் பல எதிர்மறை விமர்சனங்களை முன் வச்சாங்க. ஆனா அவரோட செயல்பாடுகளின் மூலமா அந்த விமர்சனங்களின் முழுக்க தவிடு பொடி ஆக்கிட்டாரு. அவர் வந்து முன்னேற்ற பாதையில சென்று கொண்டிருக்கிறார். அவர் அடுத்த தலைமுறைக்கான ஒரு தலைவராக காலத்தால் அறியப்பட்ட ஒரு மக்கள் தலைவராக உருவெடுத்துக் கொண்டிருக்கிறார் என்பதில் துளி அளவு கூட ஐயமே கிடையாது. ஏன்னு கேட்டா அவர் துடிப்பு நிறைந்தவர், செயலாற்றம் மிக்கவர், அதே சமயம் மனித நேயமும் நேர்மை பண்பும் கொண்டவர். அதே சமயம் கழகத்தின் உடன்பிறப்புகள் மீதும் அக்கறை கொண்டு அவர்களோட உழைப்புக்கு வந்து உரிய மரியாதை கொடுக்கிறதா இருக்கட்டும், இல்ல நமக்கு தமிழ்நாட்டுல வந்து பேரிடர் காலங்கள் வரும்போது அப்போது களத்தில் மக்களோடு மக்களாக நின்று இரவு பகலாக பம்பரமாக சுழன்று வேலை பார்ப்பதை நாம் அனைவரும் கண்கூடாக பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அந்த விஷயத்துல வந்து அவர் அடிச்சுட்டு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இளைஞரா இருக்கிறதுனால இளைஞர்களோட மன ஓட்டத்தை அவர் புரிஞ்சுக்கிட்டு இளைஞர்கள் அரசியல் படுத்துறதிலும் சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு அவர்களை செயலாற்ற வைப்பதிலும் பல திட்டங்களை தீட்டி அதை வந்து வடிவமைப்பு கொண்டு வந்து
அவர்கள் மீது ஒரு தனி கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறார். அதை வந்து நான் சொல்றத பெருமையா தான் நினைக்கிறேன். அவர் வந்து காலத்தால் அறியப்பட்ட ஒரு தலைவராக மாறிக்கொண்டிருக்கிறார். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அவர் வந்து விளையாட்டுத்துறை, இளைஞர் நலத்துறை அப்படின்னு அவர் கவனம் பெற்றதுனால, விளையாட்டுத்துறை வந்து நம்மளே பார்த்தோம்ல, ஒலிம்பியாட் சர்வதேச செஸ் ஒலிம்பியாட் நிகழ்வு வந்து மகாபலிபுரத்துல நடத்தி சர்வதேச நாடுகளின் கவனத்தை ஈர்த்தார். 2022ல முதலமைச்சர் கோப்பைக்கு வந்து தமிழகத்தில் இருந்து கலந்து கொண்ட வீரர்களின் எண்ணிக்கை வந்து 4 லட்சம் பேர். ஆனா இப்ப 2025ல அதே முதலமைச்சர் கோப்பைக்காக தமிழகத்தின் சார்பாக கலந்து கொள்ளும் வீரர்களின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 16 லட்சம். இது எவ்வளவு மிகப்பெரிய மாற்றம். விளையாட்டுத்துறை எவ்வளவு மேம்பட்டு இருக்குங்கிறது இது ஒன்னே உதாரணம் போதும். அவர்களுக்கான அடிப்படை வசதிகள், சத்தான ஆரோக்கியமான உணவு, அவர்கள் பயணப்பட்டு சென்று வர பாதுகாப்பான பயணங்களை உறுதி செய்தது, அவர்களுக்கான செலவினங்களை ஏற்றுக்கொள்ளுதல், இப்படி எல்லாத்தையும் செஞ்சு அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த விளையாட்டு துறையில எல்லா நம்மளே பாக்குறோம். கார் ரேஸ் நடந்தது, அதெல்லாம் நம்ம பார்த்ததே இல்லை. புதுசு புதுசா அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அந்த விளையாட்டுத்துறை மேம்படுத்துறாரு. துணை முதலமைச்சரா மக்களுக்கு என்ன இடர்பாடுகள் வந்தாலும் அது களத்துல நின்று மக்களோடு மக்களா பயணிச்சு அவர் ஒரு மிகப்பெரிய செயலாற்றல் மிக்க தலைவரா உருமாற்றம் அடைந்து கொண்டே இருக்கிறார். இன்னும் அடைவார். இன்னும் பல உயரங்களை அண்ணன் உதயநிதி அவர்கள் பெறுவார் என்பதில் ஐயமே கிடையாது. ஓகே. இப்போ இளைஞர்கள் கிட்ட விஜயோட அலை அதிகமா அடிக்குது. அத உதயநிதி புயலால் தடுக்க முடியுமா? உங்க கேள்வியிலேயே அதுக்கான பதில் இருக்கு. அலை வந்து அடிச்சு கொண்டேதான் இருக்கும். புயல் வந்து மையம் கொண்டு தாக்குச்சுன்னா அதோட வீரியமும் விளைவுகளும் மிகப்பெரிய தாக்கத்தை வந்து சமூகத்துல உருவாக்கும். விஜய் வந்து ஒரு சினிமா நட்சத்திரங்க. எந்த ஒரு சினிமா நட்சத்திரத்திற்கும் அது வந்து ஹீரோவா தான் இருக்கணும் அவசியம். ஹீரோயின் துணை நடிகரா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு நகைச்சுவை நடிகரோ, இல்ல பாடகரோ, இசையமைப்பாளரோ, அந்த சினிமா துறைக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாலும் எப்பயுமே இருக்கும். பாகவதர் காலத்துல இருந்து இப்ப இருக்க தனுஷ் வரைக்கும் அடுத்து எக்ஸ்னு போய்கிட்டே தான் இருக்கும். எல்லாத்துக்குமே ஒரு ரசிகர் படை இருந்துகிட்டே இருக்கும். ஆனா அந்த ரசிகர் படை வந்து யதார்த்த வாழ்க்கைக்குள்ள அவங்க வயதுக்கு இப்ப ஒரு 18 வயசுல இருக்காங்க, அவங்க ஒரு 25 வயசு அப்படி வந்து அவங்க ஒரு திருமணமாகி யதார்த்த வாழ்க்கை சூழலுக்குள்ள போகும்போது அந்த யதார்த்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு சுயமரியாதையோட வாழ்றதுக்கு இந்த வாழ்க்கை முறைக்கு வந்து யார் வந்து உதவி செஞ்சா, தமிழ்நாட்டை யார் உயர்த்தி காட்டுனா, என்ன திட்டங்கள்லாம் மக்களுக்கு வந்து பயன் கொடுத்திருக்கு, நம்ம அதனால என்ன பயன் பெற்றிருக்கோம் அப்படின்னு யதார்த்த வாழ்க்கைக்குள்ள வரும்போது அது எல்லாமே அந்த மாயை, சினிமா மாயையோ ரசிகை மாயையோ மாற்றம் காணும். அதனால இவர் வந்து வெறும் புயலா அப்படின்னு கேட்கறது இல்ல. அவர் அடுத்த தலைமுறையின் தலைவர், இளம் தலைவர். கண்டிப்பா இது எல்லாத்தையும் எதிர்கொள்ளுவாரு. இன்னும் கொஞ்சம் ரசிகர் மனப்பான்மையில இருக்கிறவங்களையும் கண்டிப்பா அவர் அரசியல் படுத்துவாரு. அதற்கான திட்டங்களையும் அவர் வகுப்பாரு. அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். திருமதி கனிமொழி எம்பி குறித்து உங்களுடைய கருத்து என்ன? திருமுக கனிமொழி அக்கா நாங்க எல்லாருமே அன்பா அவங்களை அக்கான்னு தான் கூப்பிடுவோம். அந்த அளவுக்கு அவங்க உண்மையிலேயே அன்பானவர். நான் அவங்களோட நேரடியா பல முறை சந்திச்சிருக்கேன். அந்த அனுபவத்துல நான் சொல்றேன். எங்க அம்மாவை போன முறை வந்து அவங்க பார்த்து எங்க அம்மாவையும் உடன் அழைத்து போயிருந்தேன். அப்ப வந்து அன்பா கடிஞ்சுக்கிட்டாங்க அக்கா. ஏன் அம்மாவை அலக்களிக்கிற? என்ன பாக்குறதுக்காக இவ்வளவு தூரம் அம்மாவை அலக்களிக்க கூடாது அப்படின்னு அம்மாட்ட அவ்வளவு அன்பா பேசுறாங்க. என்கிட்ட மட்டும் இல்ல, அக்கா வந்து தென்மண்டல பொறுப்பாளரா இருக்காங்க. அந்த 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 பகுதிகளில் இருக்க கட்சி நபர்கள் வந்து அந்த உடன்பிறப்புகளோட நான் நிறைய பேசிட்டே இருப்பேன். அவங்க எல்லாரும் வந்து அக்காவை பத்தி பெருமையா தான் சொல்லுவாங்க. அவங்க வந்து செயல் திறன் மிக்கவர். அது மட்டும் கிடையாது, கடைநிலை தொண்டன் வரைக்கும் அவங்களோட பேர்ல இருந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிற வரைக்கும் அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க. எல்லாருமே போய் அணுகுறது வந்து சுலபமா அணுகலாம். அவங்க வந்து போய் சுலபமா நம்ம வீட்டாளர்கிட்ட பேசுற மாதிரி அவங்ககிட்ட போய் நம்ம பேச முடியும். அந்த அளவுக்கு அன்பு கொண்ட ஒரு மனிதர். அதே சமயம் இரும்பு பெண்மணி. பாசிசத்தை எதிர்ப்பதில் அவர் ஒரு இரும்பு பெண்மணி. பெண்ணியமும் பெரியாரின் கொள்கைகளும் சமூக நீதியும் அதை நிலைநாட்டுவதிலும் அவர் ஒரு இரும்பு பெண்மணியாகத்தான் விளங்குகிறார். நாடாளுமன்றத்தில் பாசிசத்திற்கு எதிராக குரல் கொடுப்பதில் முதல் ஆளாக இருப்பவர். பெண் சிங்கமாக கர்ஜிக்கக்கூடிய ஒரு நபர். அது மட்டுமல்ல, எங்களை போன்ற கட்சியில் அடிமட்டத்தில் இருக்கும் பெண்களுக்கு அவர் ஒரு நம்பிக்கை நட்சத்திரம். அவர்களை பார்த்து நாங்கள் எங்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்கிறோம். அதில் நாங்கள் பெருமையே படுகிறோம். அக்கா வந்து கலைஞர் அவர்களின் மகளாக அரசியலுக்குள் வந்திருந்தாலும் அவருடைய தனிப்பட்ட திறமைகளாலும் ஆளுமையாகவும் இன்று மிகப்பெரிய சக்தியாக உருவெடுத்துக் கொண்டிருக்கிறார் என்பது துளிவித ஐயமும் இல்லை. அதை நாங்கள் உண்மையாகவே உள்ளபடியே ஒத்துக்கொள்கிறோம். உளமாற அவர்களை வரவேற்கிறோம்.
ஓகே மேம். 2026 தேர்தல் உண்மையில் யாருக்கு முக்கியமானது? கட்சிகளுக்கா? மக்களுகளுக்கா? 2026 தேர்தல் இப்ப இருக்க காலகட்டத்துல இந்த கேள்வி வந்து ஒவ்வொருத்தரும் தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருத்தருமே நமக்காக கேட்டுக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு கட்சிக்காக தேர்தல், கட்சியோட வெற்றிக்கோடு நிர்ணயிக்கிற தேர்தல் அப்படின்னு நம்ம பார்க்கவே கூடாது. அப்படி பார்த்தா எங்களுடைய மாண்புமிகு தலைவர் வந்து தொடர்ச்சியா வெற்றிகள் தான் பெற்றுக் கொண்டிருக்கிறார். அதுடன் சேர்ந்து இதுவும் வெற்றி. அடுத்த முறை நாங்க வந்து அப்படிங்கிற ஒரு வெற்றியா நாங்க இந்த கட்சி வந்து பார்க்க கிடையாது. மக்களுக்கான வெற்றியா மாறணும். எப்படி மாறணும்னா, இது இரண்டு வித சித்தாந்தங்களுக்கு எதிரான ஒரு தேர்தலாத்தான் நம்ம பார்க்கிறோம். மக்களை அடிமைப்படுத்தும் கற்கால யுக்திகளை கொண்டும், சனாதன வழிகளை கொண்டும், பல முகமூடிகளை போட்டுக்கொண்டும் பாசிசம் வந்து தமிழகத்தில் வேறு விட்ட பல முயற்சிகளை செய்யப்படுகிறது. அது எல்லாத்தையும் மக்கள் உற்று நோக்கிக்கிட்டு தான் இருக்காங்க. அவர்களுக்கு தெரியும் சிறுபான்மையினர் நலன் யாரால் பாதுகாக்கப்படுகிறது என்பதெல்லாம் மக்கள் உற்று நோக்கி பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அதனால இது வந்து மக்களுக்கான தேர்தல், 2 சித்தாந்தங்களுக்கு எதிரான தேர்தல். அது வந்து மிக முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, பாஜக என்ற விஷச்செடி வந்து தமிழ்நாட்டுல கால் ஊண்டவே கூடாது. அதுல வந்து மக்கள் தெளிவா இருக்காங்க. அத நான் வந்து மக்களோட உரையாடும் போதும், களப்பணிகளை செய்ய மக்களோட போகும்போதும், மக்கள் சொல்ற அந்த எதிர்வினை ஆற்ற பின்னூட்டங்கள் வழியா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஒரு பெண் கவுன்சிலரா சரி. நீங்கள் சந்திக்கும் சவால்கள் என்ன? சவால்கள். முதல்ல பெண் கவுன்சிலரா வந்ததே ஒரு சவால் தான். ஒரு சிறுபான்மையில இருந்து நான் ஒரு பெண் கவுன்சிலரா வந்ததே பெரிய சவாலோட தான் நான் வந்தேன். ஆனா களத்துல இருக்கும்போது பெண் கவுன்சிலர் தானே, அது என்னத்த செஞ்சிரும் அப்படின்னு ஒரு அலட்சிய போக்கு ஆரம்ப நாட்கள்ல நான் எதிர்கொண்டேன். ஆனா அத முழுக்க என் உழைப்பை குடுத்து, இது பரவாயில்லப்பா பொண்ணா இருந்தாலும் அந்த பொண்ணு வந்து செய்யுது அப்படின்னு சொல்ல வச்சேன். இப்ப வந்து இந்த பொண்ணு ஆம்பளைங்களுக்கு நிகரா இல்ல, ஆம்பளைங்களுக்கு மேலேயே இந்த பொண்ணு களத்துல வேலை செய்யுது அப்படின்னு சொல்ற அளவுக்கு நான் கொண்டு வந்துட்டேன். அதுக்கு வந்து அந்த அளவுக்கு எங்களோட கட்சியோட துணையும், நகராட்சி நிர்வாகத்தோட துணையும், எங்களுடைய சேர்மன் துணை எல்லாமே இதுல ஒரு மாவட்ட செயலாளர் அண்ணன் மாண்புமிகு மூர்த்தி அவர்களின் துணை எல்லாமே அதுக்கு ஒரு பக்கபலமா இருக்கு. ஆனா இன்னும் ஒரு சில இடங்கள்ல வந்து பெண் தானே அப்படிங்கிற ஒரு அலட்சிய போக்கு ஒரு சில இடங்கள்ல இருக்கு. நம்மளோட கருத்துக்கு முன்னுரிமை கொடுக்காம ஒரு சில இடங்கள்ல வந்து புறந்தள்ளப்படுது. அது கொஞ்சம் மாறணும். 2வது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வார்டுல வந்து பணிகள் செய்யும்போது ஒரு மதத்தின் அடிப்படையில ஒரு வார்டுல இருக்காங்கன்னா பொதுமக்கள் எல்லா கட்சியிலயுமே இருப்பாங்க. அதுல சிலர் வந்து ஏதோ ஒரு கோயில் பிரச்சனையோ ஏதோ ஒண்ணு வரும்போது நீங்க இந்த மதத்தை சேர்ந்தவங்க தானே அப்படின்னு சொல்லி மதத்தின் பேரால புறந்தள்ளுறாங்க. ஆனா அந்த மாதிரி சமயங்கள்ல வந்து மனசுல வந்து ஒரு சின்ன நெருக்கடி வரும். நெருக்கடி பல விதத்துல வந்தா கூட பொதுமக்கள்கிட்ட கலந்து பேசி அந்த உண்மை தன்மையை வந்து அவங்க எடுத்து சொல்லி அந்த 95 மக்களோட அபிப்பிராயத்துல இருந்து எடுத்து அதை செயல்படுத்தி வெற்றி பெற்றிருக்கேன். நிறைய கத்துக்குவேன். போக 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 மக்கள்கிட்ட இருந்தே நம்ம நிறைய கத்துக்குவோம். பாஜகவுடைய ஆட்சி பாஸ் மார்க் போடலாம்னு உங்களுக்கு தோணுதுங்களா? பாஜகவோட ஆட்சி பாஸ் மார்க் முதல்ல அது எந்தெந்த சப்ஜெக்ட்ல எல்லாம் பாஸ் மார்க் போடணும், அவங்க எந்தெந்த மாநிலத்துல பாஸ் மார்க் வாங்குவாங்க, எந்தெந்த மாநிலத்துல ஃபெயில் ஆவாங்கங்கிறத நம்ம எடுத்துக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா பாஜக மாநிலங்களுக்கு முழுக்க நிதியை அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க. அதனால அவங்க வேணா பாஸ் மார்க் போடலாம். சனாதனத்தை ஏற்றுக்கொண்ட மாநிலங்கள்ல உங்களுக்கு பாஸ் மார்க் போடலாம். ஆனா சனாதனத்தை ஏற்காம அனைவரும் சமம் அப்படின்னு சமூக நீதி பேசுற நம்ம மாநிலத்துல பகுத்தறிவோட செயல்படுற நம்ம மாநிலத்துல அவங்களுக்கு வந்து 0 மார்க் தான் போடுவாங்க. சொல்ல போனா திரும்ப எக்ஸாம் எழுதிட்டு திரும்ப வாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் அவங்க தேர்தல்ல மக்கள் ஃபெயில் பண்ணி அனுப்பிக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்க எந்த சக்திய எந்த முகமூடி போட்டுட்டு வந்தாலும் சரி, அத நம்ம படித்த மக்களை கொண்ட தமிழகம் வந்து அவங்கள திரும்ப ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. நம்ம வந்து சமூக நீதி பேசுறோம், பெண்ணியம் பேசுறோம், பெரியாரோட கொள்கைகளை படிக்காத பாமரர்கள் வரைக்கும் பெரியாரோட கொள்கைகளை பின்பற்றி வாழ்றாங்க. எல்லாரும் அண்ணன் தம்பிகளாக மத வேற்றுமையின்றி சகோதரத்துவமாக வாழக்கூடிய மாநிலம், அமைதி பூங்காவான மாநிலம், வந்தாரை வாழ வைக்கும் மாநிலம். இப்படி நம்ம தமிழகத்தை சொல்லிக்கிட்டே போலாம். இந்த தமிழகத்துல பிஜேபிங்கிற ஒண்ணு வந்து எப்பயுமே பாஸ் ஆகவே ஆகாது. அது எப்பயுமே பரீட்சையில ஃபெயில் ஆகி 0 தான் எடுக்கும். அவங்களோட சித்தாந்தங்கள் மாறாத வரை அவர்கள் ஒருபோதும் தமிழ்நாட்டில் வெற்றி பெறப் போவதில்லை. தமிழ்நாட்டில் திமுக என்னும் அரசு இருக்கும் வரை அவர்கள் இங்கு வந்து அரசாட்சி செய்ய நினைக்கவே முடியாது. அதற்கு திமுக தொண்டர்களும் இடம் கொடுக்க மாட்டார்கள். தமிழ்நாட்டு மக்களும் இடமளிக்க மாட்டார்கள். ஓகேங்க மேம். மேம் நிறைவா ஒரு கேள்வி. திமுக கட்சி தலைவர் மாண்புமிகு முதல்வர் அவர்களிடம் நீங்கள் வைக்கும் கோரிக்கை என்ன?
நான் வைக்கும் கோரிக்கை என்ன? இல்ல கட்சி தலைவர் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்களிடம் அரசு ரீதியா ஒரு பெண்ணா நான் கேட்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வல்லுறவு பெண்களுக்கு நேரிடும் பெண்களுக்கு நேரிடும் வன்கொடுமைகள், வல்லுறவு இதற்கான தண்டனைகள் வந்து கடுமையாக்கப்பட வேண்டும். அதோட சட்டங்கள் வந்து கடுமையான சட்டங்களை இயற்றி வலிமையான சட்டங்களை இயற்றி கடுமையான தண்டனைகள் கிடைக்கணும். அது வந்து ஒரு பெண்ணா நான் உங்களுக்கு வைக்கிற கோரிக்கை. அதே ஒரு கட்சியின் தலைவராக நான் ஒரு கோரிக்கை வைக்கணும் அப்படின்னா, இப்ப வரைக்கும் அறிவாலயம் பக்கம் போகாத கடைநிலை தொண்டர்கள் வந்து இன்னும் திமுகவில் இருக்காங்க. அவங்கதான் உண்மையில் நம்ம திமுகங்கிற ஆலமரத்தை தாங்கி நிக்கிற வேறு யாருன்னா அந்த கடைநிலை தொண்டர்கள் தான். ஆனா அவங்களோட பிரச்சனைகளை வந்து அவங்களோட கலந்துரையாடி தலைவர் வந்து கேட்டுக்கணும். பிரச்சனைகள் இல்ல. அவங்க சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சா கூட அத வந்து ஒரு தலைவருக்கு தெரியணும் அப்படின்னு நினைக்கிற மனோபாவம் எல்லாத்துக்கும் இருக்கிறது இயல்புதான். அப்ப இந்த எப்படி நம்ம சிஎம் செல்லுக்கு ஒரு நம்பர் கொடுத்து சிஎம் செல்லுன்னு மக்கள் வந்து புகார் அளிக்கிறாங்களோ, அது மாதிரி தலைவர் வந்து கட்சி தொண்டர்களுக்காக ஒரு உதவி எண்ணோ, இல்ல ஏதோ ஒரு ஆப்களோ ஏதோ ஒண்ணு நிறுவி கட்சி தொண்டர்களுடைய குறைகளையும் அதுல பதிய சொல்லலாம். ஒரு மாசம் ஒரு தடவை ரேண்டமா ஒரு 10 நம்பருக்கு ஏன்னா அதுல இப்பதான் அப்டேட் ஆயிட்டோம்ல நம்ம எல்லாருமே எல்லா கட்சி தொண்டர்களோட நம்பர்ல இருந்து அவங்களுக்குன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். நம்ம ஐடி கார்டு மாதிரி கொடுத்துருக்கோம். அந்த நம்பர் இருக்கு. அவங்க வந்து ரேண்டமா பேசி அவங்கள்ட்ட கலந்துரையாடும் போது அவங்க வந்து ஒரு மன நிறைவு கிடைக்கும். நம்ம வந்து நம்ம கட்சி தலைவருக்கு நம்ம பேசிட்டோம். நம்ம தலைவருக்கு நம்மள தெரியுது. நம்மள தலைமை அங்கீகரிச்சிருக்கு அப்படிங்கிற சந்தோஷம் வந்து இன்னும் அடுத்தடுத்து அவங்க ஊக்கத்தோட செயல்படுறதுக்கு ஒரு உதவியா இருக்கும். இந்த 2 தான் நான் வைக்கிற கோரிக்கை இப்போதைக்கு. ஓகேங்க மேம். தமிழ் காவேரி நேயர்களுக்கு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி மேம். நன்றி. வணக்கம்.